ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பித்தளை பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள், குங்குமம், அப்புறம் மஞ்சள் கிழங்கு எல்லாமே கட்டி பால் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பருப்பு, அப்புறம் பச்சரிசி, ஒரு கப்பு பச்சை அரிசிக்கு 1/4 கப்பு பச்சை பருப்பு சேர்த்துங்க. அதை பைத்தம் பருப்பு சொல்லுவாங்க. அது சேர்த்து நல்லா குழைய வேக வச்சதுக்கப்புறமா வெல்லம் நீங்கள் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலரி கொடுங்க. நல்லா குழைய வேகட்டும். இப்போ முந்திரி, திராட்சை, நெய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக பச்சை கருப்பூரம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இறக்கும் போது நெய் சேர்த்து இறக்கி நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலுக்கு நாங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் செஞ்சோம்.